நன்றி உரை காஞ்சி மாவட்டத்துடைய தலைவர் எம் மீரா மொய்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனேயுமாகிய ஏக இறைவனின் பெயர் போற்றி எனது நன்றியுரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் இந்த மாபெரும் மாநாட்டிற்கு பெரிய சிறப்பை ஏற்படுத்தி தந்த அந்த வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இப்படிப்பட்ட ஒரு மாநாடை சிறப்பாக செய்ததற்காக ஒரு மாத காலமாக அல்லும் பகலும் அயராது உழைத்து அடிமட்ட வார்டு, கிளை மற்றும் நகர, மாவட்ட, பேரூர் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை வழங்கும்படி கேட்டுக்கொள்வதுடன் இந்த மாநாட்டிற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பகிர்வதுடன் இந்த மாநாட்டிற்காக பொருளாதார உதவியையும் பொருள் உதவிகளையும் செய்து எங்களுடைய பணியை மேலும் சிறக்க செய்தமைக்காகவும் இந்த மாநாட்டிற்கு பங்கு பெற்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை கண்ணாடியை போய் தள்ள தெளிவாக இருப்பதை எடுத்துணர்த்தியதற்காக விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் சன் டிவியினுடைய சகோதரர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கும் மற்றும் மாற்று மத நண்பர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் குறிப்பாக நமது மாவட்டத்தினுடைய டிசி அவர்களுக்கும் அனைத்து மக்களையும் மிகவும் அழகாகவும் ஒழுங்காக அழைத்து வந்த குறிப்பாக ஓட்டுநர்களுக்கும், இது மட்டுமல்லாமல் எமது மாவட்டத்தின் சார்பாக இந்த பகுதியிலே வந்து தங்கியிருந்து தொண்டர்களோடு தொண்டர்களாக இணைந்து அனைத்து ஒவ்வொரு சில சிறிய வேலைகளிலிருந்து பெரிய வேலைகளை எடுத்து தன்னுடைய சொந்த குடும்ப வேலையாக எடுத்து செஞ்ச ரிஸ்வாய் சாஹிப் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த ஒரு மாத காலங்களாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக தாம்பரத்திலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய தாம்பரத்தினுடைய நகர தொண்டர்கள் தன்னுடைய இரத்தங்களை வேர்வைகளாக சிந்தி பணி செய்தமையை யாரும் மறந்துவிட முடியாது. அவர்களுடைய சிறப்புகள் சொல்லி பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் என்பதை நான் மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டிற்கு ஒளி அமைத்து தந்த சகோதரர்களுக்கும், மேடை அமைத்து தந்த சகோதரருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் இவையை நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மாநாடு வெற்றி பெற ஒரு சங்கை தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து மேலும் நாம் தூய்மையாக நடந்து கொள்வதற்காக மேலும் ஒற்றுமை வழங்கும்படி எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி பகிர்ந்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, நாம் மற்றவர் முன்னால் மண்டியிட்டாலே மலிவது தொல்லைகளே. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, நாம் மற்றவர் முன்னால் மண்டியிட்டாலே மலிவது தொல்லைகளே. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே. வார்த்தை ஜாலங்களும் வாக்குறுதிகளும் கேட்டு மயங்குகின்றாய், அவை ஓட்டு பொறுக்கிட போட்டிடும் வேடத்தில் பாதைகள் மாறுகிறாய். வார்த்தை ஜாலங்களும் வாக்குறுதிகளும் கேட்டு மயங்குகின்றாய், அவை ஓட்டு பொறுக்கிட போட்டிடும் வேடத்தில் பாதைகள் மாறுகிறாய். நம்மில் ஒற்றுமை இல்லாததாலே நம்மை ஏய்ப்பவர் ஏமாற்றும் வேலை, நம்மில் ஒற்றுமை இல்லாததாலே நம்மை ஏய்ப்பவர் ஏமாற்றும் வேலை.
காலகாலமாய் வஞ்சிக்கும் நிலைமை தட்டி கேட்கத்தான் வந்தாச்சு தலைமை, தட்டி கேட்கத்தான் வந்தாச்சு தலைமை. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, நாம் மற்றவர் முன்னால் மண்டியிட்டாலே மலிவது தொல்லைகளே. ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே. நாம் சிதறித் திரியும் நிலையில் சிக்கி தவிக்கும் சதியின் வலையில் இனி வெல்லுமோ பாதகர் ஜாலம். கழகம் வந்ததால் இனிய காலம், கழகம் வந்ததால் இனிய காலம். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றிட வேண்டிய முல்லைகளே, நாம் மற்றவர் முன்னால் மண்டியிட்டாலே மலிவது தொல்லைகளே. ஒற்றுமை என்னும்